சீசனோட தொடக்கத்தில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண 2 டீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெல்லி கேபிட்டல்ஸு, இன்னொன்று லக்னோ சூப்பர் ஜெயண்ட். இந்த 2 டீமுமே கண்டிப்பாக பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடைசியில் ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. லக்னோ சூப்பர் ஜெயண்ட் பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில், அதாவது ஃபஸ்ட்டு 6 மேட்ச்சில் 2 மேட்ச் தான் தோத்துருந்தாங்க, 4 மேட்ச் ஜெயிச்சிருந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிக்கோலஸ் பூரான், ஏடன் மார்க்ராம், மிச்சல் மார்ஸ் இவங்க 3 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய ரிஸ்க்காக இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவங்க தோத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. இந்த சீசனில் அவங்களுக்கு நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிற குஜராத் டைட்டன்ஸ் டீமை 2 முறை தோக்கடிச்சாங்க. குஜராத் டைட்டன்ஸை 2 முறை தோக்கடிச்ச ஒரே டீம் இந்த சீசனில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட் தான். அகமதாபாத்லையும் வச்சு தோக்கடிச்சாங்க, லக்னோலையும் வச்சு தோக்கடிச்சிருந்தாங்க. மீதி எல்லாமே அவங்களுக்கு இந்த சீசனில் மோசமாக தான் அமைஞ்சுது. குறிப்பாக ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப்பும் சரி, ரிஷப் பண்டோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அடுத்த சீசனில் அவர் அதை சரி பண்ணிக்கிட்டு வந்து டீமை வந்து ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நீங்கள் லக்னோ சூப்பர் ஜெயண்டோட பர்ஃபார்மன்ஸை பற்றியும் ரிஷப் பண்டோட கேப்டன்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பாய் பாய்.